ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப எளிமையான, அதே சமயம் ரொம்ப ருசிமிக்க ஒரு குழம்பு வகை, ஒடியச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம துவரம்பருப்பில் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு அரை கப், அதாவது 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை கப் சின்ன வெங்காயம், அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு 2 துண்டு தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் காயப்பொடி பெருங்காயத்தூளும் வச்சு அரைச்சிக்கோங்க. முதல்ல நம்ம துவரம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. வெறும் வாணலியில் வறுக்க போகிறது இல்லை, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தான் வறுக்க போகிறோம். நல்ல செம்பு கலரில் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. வாசம் வந்தால் மட்டும் போகாது, அந்த கலர் மாறணும். நல்லா மாறி நல்லா அந்த ரெட் கலரில் செம்பு கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை மிதமாக வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கலர் வரணும் நமக்கு. இந்த கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை அணைச்சிட்டு நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அந்த பருப்பை 1 மணி நேரம் ஊறின பின்னால் இதை நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. நல்லா ஊறினா தான் அரைக்க வரும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு, வெங்காயத்தை கட் பண்ணிட்டோம், மசாலா அரைச்சி வச்சிட்டோம். இந்த 3 பொருட்கள் தாங்க இந்த குழம்புக்கு தேவை. முதல்ல எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். நீங்கள் தேங்காய் ஜீரகம் அரைக்கலையே அதில் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சாக்கில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ருசியாக இருக்கும். நீங்கள் பல்லாரி சேர்த்துக்க வேண்டாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த காயும் இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வெந்து கலர் மாறினாலே போதும், ரொம்ப பொன்முறுவலாலாம் ஆக வேண்டியதில்லை. இப்போ வெங்காயம் வறுபட்டு இருக்கையிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதோட அந்த மசாலாவை சேர்த்து கரைச்சிக்கலாம். அந்த பருப்போடு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஜீரகம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூளை சேர்த்து கலந்துட்டு உப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சிட்டு இதோட ஒரு 2 கப் தண்ணீர் சேர்த்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா, அந்த பருப்பை நம்ம அடுப்பில் அந்த வாணலியில் ஊற்றின உடனே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால முதல்லையே 2 கப் தண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டா நமக்கு அந்த வேகிற அளவுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும். இல்லது பருப்பு வேகிறதுக்குள்ளேயே கட்டியாயிடும். அதனால் முதல்லையே 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு புளியோ வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயம் ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தேவையான அளவு மிளகாய்த்தூள் வச்சு அரைச்சிடுங்க. காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம பருப்பு கரைசலை சேர்த்துடலாம். பருப்பு கரைசலை சேர்த்து கொஞ்சம் தீயை மிதமாக வச்சுடுங்க. தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படின்னா தான் அந்த பருப்பு வேகிற அளவுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும். பருப்பு சேர்த்த உடனே அடியில் கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த குழம்பு ஒரு 5 நிமிடத்திலே தயாராகிடும். ஏற்கனவே வறுத்த பருப்புங்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது சூடான சாதத்தில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் கொதிக்கிற வெந்நீர் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ருசி கூடிரும். அதாவது சூடு பண்ணி சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கட்டியாகிடாமல் நம்ம அவிச்ச பருப்பளவுக்கு கட்டியாக்கிடாதீங்க. ஏன்னா இது அடுப்பு அணைச்ச பிறகு இன்னும் கட்டியாகும். அதனால் ஓரளவு மீடியமாக இருக்கையிலேயே நம்ம அணைச்சிடலாம். இப்போ இந்த அளவு பதமே போதுமானது. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கட்டியாக்க வேண்டாம். இந்த அளவு நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள். எல்லா இடமும் கொதி வந்துருச்சு. இப்போ கிளறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நமக்கு சுவையான ஒடியச்சாறு தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.